வணக்கம் சிம்மராசி நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் பேசுகிறேன். இன்று நான் சொல்லப்போகும் இந்த கணிப்பு சாதாரண ராசி பலன் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டல். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு விஷயமும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டு உங்களுக்கு சோதனை பிளஸ் சிங்கம் மாதிரி உயர்வு இரண்டும் இருக்கும். முதலில் ஒரு முக்கியமான உண்மையை காணலாம். சிம்மம் ராசிக்காரர்கள் என்றால் என்ன? தலைமை, தைரியம், மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த ஆண்டு இந்த எல்லாவற்றையும் சோதிக்கும். ஆனா அதே நேரத்தில் உங்களை இன்னும் உயர்த்தும். இப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சூரியன் உங்கள் ராசியின் அதிபதி. அவர் மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறார். இதன் அர்த்தம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆனா ஒரு வார்னிங், அதிக ஈகோ பெரிய பிரச்சனை. சனி பகவானின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம். சனி உங்களை சோதிப்பார். சில நேரங்களில் உங்களுக்கு மரியாதை குறைந்தது போல தோன்றும். நீங்கள் டிசர்வ் பண்ணும் ரெகக்னிஷன் கிடைக்கவில்லை என்று நினைப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது டெம்பரவரி. நீங்கள் காமா இருந்தால் அந்த ரெகக்னிஷன் டபுளா திரும்ப வரும். குரு பகவானின் நிலைப்பாடு கூறுகிறேன், கேளுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சைலண்ட் பிளெஸிங். குரு உங்கள் வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வருவார். அது சடனா வராது, ஆனால் ஸ்டெடியா வரும். எஜுகேஷன், மேரேஜ், கெரியர், இந்த மூன்றிலும் நல்ல மாற்றங்கள். ராகு மற்றும் கேது என்ன செய்வார்கள் தெரியுமா? இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கொண்டு வருவார்கள். ஒரு நாள் நீங்கள் கான்ஃபிடென்ட்டா இருப்பீர்கள், அடுத்த நாள் டவுட் வரும். ஒரு நாள் சக்சஸ், அடுத்த நாள் டிலே. இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வையுங்க, கன்சிஸ்டன்சி தான் உங்களை காப்பாற்றும். இப்போது கல்வி என்ன மாதிரியான தாக்கத்தை சந்திக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மாணவர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். லீடர்ஷிப் குவாலிட்டி, குரூப் ஸ்டடி, டிஸ்கஷன், இவற்றில் நீங்கள் ஷைன் பண்ணுவீர்கள். ஆனா ஒரு ப்ராப்ளம், ஓவர் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி தெரியும் என்று நினைத்தால் அது உங்களை பின்னுக்கு இழுக்கும். டெய்லி ரிவிஷன் மிகவும் அவசியம். வேலை செய்பவர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு 2 விஷயங்கள்: ரெஸ்பான்சிபிலிட்டி, விசிபிலிட்டி. பாஸ் உங்களை கவனிப்பார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஒர்க்கும் நோட்டீஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் பிரஷர் கூட இருக்கும். நீங்கள் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணினால் ப்ரொமோஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பிசினஸ் செய்பவர்கள், இந்த ஆண்டு எக்ஸ்பான்ஷன் தாட்ஸ் வரும். நியூ பிரான்ச், நியூ இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நான் ஒரு அட்வைஸ், ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் கால்குலேஷனுடன் எடுக்க வேண்டும். வேலை தேடுபவர்கள், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய நிலை வரும், ஆனால் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஆண்டு இன்கம் நல்லா இருக்கும், ஆனா எக்ஸ்பென்சஸ் கூட இருக்கும். பர்டிகுலர்லி ஸ்டேட்டஸ், லக்ஸரி, லைஃப் ஸ்டைல். நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஷோ ஆஃப்காக செலவு பண்ணாதீர்கள். சேவிங்ஸ் மிகவும் முக்கியம். குடும்பம் எவ்வாறு இருக்கப் போகிறது, நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனியுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் முக்கியம். இந்த ஆண்டு ஃபேமிலியில பிரைட், ஈகோ இரண்டும் கிளாஷ் ஆகும். நீங்கள் சாஃப்டா பேசினால் அனைத்தும் சரியாகும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது எத்திசையில் செல்லப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் வரும். ஆனா அது ஈகோ கிளாஷாக மாறலாம். கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல டாமினன்ஸ் இஷ்யூ வரும். நீங்கள் ஒரு விஷயம் நினைவில் வையுங்க, லவ்ல வெற்றி பெற ஈகோவை விட வேண்டும். உடல் நலம் பாதுகாக்க இந்த ஆண்டு கவனிக்க வேண்டியது ஹார்ட் ஹெல்த், பிபி, ஸ்ட்ரெஸ். நீங்கள் ரெகுலர் செக்கப், எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஃபுட் ஃபாலோ பண்ணணும். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம், ஆங்கர் அதிகம், இரண்டும் இருக்கும். நீங்கள் ஆங்கர் கண்ட்ரோல் பண்ணினால் உங்கள் லைஃப் ஸ்மூத்தா போகும். இந்த ஆண்டு நீங்கள் ஆன்மீகத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். அது உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கும். இப்போது மிகவும் முக்கியமான பகுதி, நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபட வேண்டிய முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நான் மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு முக்கியமான தெய்வங்கள் சூரியன், சிவன், நரசிம்மர், துர்க்கை அம்மன். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு பவர் தரும். இந்த நேரத்தில் நான் மிகவும் முக்கியமாக சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு சக்சஸ்க்கு பேக்போன் குலதெய்வம். நீங்கள் கண்டிப்பாக குறைந்தது 2 முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஃபேமிலியுடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், டிலே, சக்சஸ், ப்ராப்ளம், சொல்யூஷன். ஒவ்வொரு கோவில்களும் கிரக அமைப்புகளுக்கு ஏற்படவும் நம்மளுக்கான நற்பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பின்வரும் இந்த கோவில்களுக்கு சென்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக உயர்வு. ஷோலிங்கர் நரசிம்மர் கோவில் பயம் நீக்கம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பாதுகாப்பு. நீங்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். முதலில் உங்களுடைய வார்த்தையில் கவனம் வேண்டும். ஈகோவுக்கு அதிகமாக முன்னுரிமை அளிக்காதீர்கள். அது சில சமயம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் கெடுத்துவிடும். அது தவிர தினசரி நாட்களில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்தால் உங்கள் வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. சூரிய நமஸ்காரம், அன்னதானம், தீபம் ஏற்றுதல், சிவன் வழிபாடு. முக்கிய எச்சரிக்கை: ஈகோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆங்கர் குறைய வேண்டும். அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களை சோதிக்கும், ஆனால் அதைவிட அதிகமாக உயர்த்தும். நீங்கள் காமா இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்டாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.